என்ன கோயம்பையா என்னடியா ரசமா உங்ககிட்ட வேற கோயம்பு இல்ல வரும்போது ஒரு கறி கம்பி மீன் கம்பி முட்டை கம்பி ஆகுதுல்ல போய் ரசமா அந்த ரசத்தை புரியா ஊத்து ரசமா ரசம் ரசம் கேட்டா அதை கேட்டா அந்த கோயம் முல்ல இருந்து கோயம்புன்ற இருப்பா கேளுப்பா ரசம் தொண்டைக்கு இறங்காது. ரசம் குறுக்க அடிச்சுக்கோ. இந்த கறி கம்பி மீன் கம்பினா அரே எதமா இருக்கும். சாம்பார் சாப்பிட்டா மந்தமா இருக்கும். புள்ள அடிச்சுக்கோ. ஐயா சாயங்காலம் நாடகத்துக்கு வரும்போது ஊட்ட என்ன கொண்டு வந்த? பைசோறு. ஊட்ட பைசோறு கொண்டு கறி கஞ்சா. ஏய் சாப்பாடு செஞ்சிட்டியா? போடு எலிய. ஏய் என்ன சொன்ன கேக்கல? ஏய் ஏண்டா ஆத்தா மேல சொல்லி தப்பு இல்ல சொல்றவங்க நீ சொன்னவங்க ஆத்தா எலி வைமானா வச்சிருக்கான் சொன்ன பாடி சரியில்லை எலிய திருப்பி போடுறீ திருப்பி போடுமா திருப்பி போடுமா சாப்பிடுற மாதிரி ஒழுங்கா போடுமா சாப்பிடுற மாதிரி போடுறீ ஏண்டி என்ன வேற பசி வேற இருக்குது எப்படி தண்ணி மேல ஏங்க கொஞ்ச நேரம் அறிவு இல்லடா புறம்போக்குனாயா அரண்மனையில ஐயா கூட தானே இருக்கிற அரண்மனையில எஜமானி அம்மா அவருக்கு தலைவாழல இறத்து ஒரு சொம்புலியோ கிளாஸ்லயே தண்ணி கொண்டு வந்து இலையில தெளிக்கணும் ஆனா போடுகாலியா எடுத்து போய் கக்கூசல் ஊத்துற மாதிரி இல்லைங்க அப்படியே அம்மா முடியாது சுவைட்டி ஊத்துறான் பாரு ஞாபகம் வந்துச்சு அப்படியே ஆத்துல கையில ஒட்டிக்கிற அப்படியே அள்ளி போட்டால்னா டிங்குடா வந்து பாதிலே போடுவேன் குக்குவா இரும்பு டிங்குவா என்ன டெங்கு காய்ச்சல் தெரிஞ்சு குக்குவானா கக்குவா இரும்பு இந்த மாதிரி வந்து நீ பாதிலே கூட்டினா கூட்டுல போண்டி யார் பாக்குறது நான் தான் பார்த்தோம் என்ன நீங்க போய் பார்க்க போறீங்க சார் கூட இருந்துங்க ஏங்க 9 ஆனா நான் ஒன்னு சொல்றேன் இவனை நீ கூட வச்சுக்கிறது குடிக்க ஆபத்து அங்க சுத்தி எங்க வர பத்தியாமா என்ன கூட வச்சுக்கிட்டியா நம்ம குடிக்க ஆபத்துன்றாங்க என்ன தெரியுது நம்ம டெய்லிக்கா ஒரு கோட்டர்ல ஆளு கட்டி கட்டி சாப்பிடுறோம்ல என்ன அடிச்சு திட்டிட்டு அப்படி வர அந்த ஆமா நான் வாங்கி குடிக்கலான்னு வந்துங்க அந்த வாடையே எனக்கு ஆவாங்க அதான் சத்தியத்தை கட்டி போட்டுக்கிறியா ஏய் குடி குடும்பத்தை சொல்றேன் அவருடைய குடும்பத்தை கட்டு போடுங்க போடு பண்டிகை அவன்டால வாரி போய் போடுங்க கைத்த ஒட்டணும் வந்தா என் மாமனே பண்ணி வளர்ப்பாங்க பண்ணி வளர்த்தா பெரிய பண்ணி தெரியும் அது எங்குது அப்படி மேய்ச்சி துடுவான் இதே குட்டி பண்ணி இருந்தா கட்டி போட்டு வளர்ப்பாங்க மொத்தம் அல்ல அதுக்கு போடுவாங்க இந்த நேரத்துல வாயில அடிச்சுக்கோங்க
ரசத்தை ரசம் மாரி ஊத்துமா மாடு கோமி ஒரு ஏய் வண்டி எடுத்து போறது மாடு கோமி மேட்டு சரியா செனா செனா நல்லா பசிலிக்கண்டா மாட்டு சனி மாட்டு கோமி அப்படியே கையில ஓட்டிங்கிறியா கை வே மாட்டியா உன்னை வச்சுங்க நல்லா தானே போதும் போ பசிலிக்கண்டா ஐயா இந்த மாதிரி இந்த காட்சி வருதுங்க இந்த கதையில ஏன்னா ஒரு பிடி சாப்பாடு ரசமா எடுத்துன்னு சொன்னோம் அண்ணன் எடுத்து வந்து முன்னாடியே குத்துட்டாப்புல ஒருவேளை லைட் வெளிச்சத்துல இருந்து வள்ளிகிளி வீட்டுக்குதா பாரு யாருங்க கொடுக்கறது நான் ஒரு வீட்டுல துண மாட்டாங்க என்ன தெரியுமா காட்சிக்கு சாப்பாடு சாமிக்கே வச்சிட்டானு எத்தனை வச்ச உடனே எனக்கு அச்சுண்டா ஒண்ணுக்கு வந்துச்சு அங்க இங்க சுத்தி பார்த்தேன் சாப்பாடு இத்தனை பார்க்கல அது தெரியாத நேரா ஒண்ணுக்கு வச்சிட்டேன் ஒரு கல்லு உப்பு அதிகமா இருக்கும் சேர்த்து சாப்பிடு சாப்பாட்டுல விட்டு அது உப்பு அதிகமா இருந்தாலும் சரி நான் ஏன் கையால சாப்பிடுறேன் சூத்தா பண்றியா ஏண்டா யாரு மம்தில போய் கூ வாங்கி குடிச்சுங்கறாங்க அது சொம்பா சொம்பு போட்டுக்கறங்க என்னுடைய மனைவி இருந்திருந்தால் தன்னுடைய கையால வட பாடி முதல்ல சொன்னேன் அது சொல்லிருப்பா மாட்டயா தன்னுடைய கையால் அறுசுவை உணவு சமைத்து அன்போடு எனக்கு ஊட்டி விட்டுருப்பா பலி யாரு குத்த உனக்கு தானே குத்த அப்ப யாரு ஊட்டி விடனா கங்கை கரை தோட்டம் எப்படி சொல்றேன்னா இந்த மேசனிங் புல்லா சௌரி ஆயிட்டாங்கன்னா பின்னாடி சித்தால எல்லாம் சந்தாச்சு மாமியா அந்த மாதிரி நான் வாய் வாரி வாரி அப்புறம்டாடே இவ்வளவு நம்ப மாட்டேன் போன போட்டா நான் ஊட்டுறவா
இதுக்கு தாண்டா என் கூட வைக்கிறேன் அதான் கூடவே வச்சுக்கிட்டு நல்லதுடா என்னது என்ன சொன்னா உன்னை வச்சுக்கிட்டு நல்லதுண்ணே என்ன வச்சிருக்கியா ஆமாண்டா சத்தியமா ஏய் ரொம்ப சத்தியமா எங்க அம்மா சத்தியமா உன்னை கூட அவர் வச்சுக்கிறதுனால தான் குடிச்சராக போறாரு ஏங்க அவனு சொல்றேன் வச்சுங்கன்னு நீ சொல்ற வச்சுங்கன்னு ஆமா. ஒரு வச்சுக்கிறதுனா ஒரு ஆம்பளை பொம்பளை வச்சுக்கிறான் அந்த பொம்பளை இந்த ஆம்பளை வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன வச்சுக்கிறேன்றியா